Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம Chef Gayathri's Kitchen channelல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோங்க. இது ரெகுலர் கிரேவி மாதிரி கிடையாது. நார்மலா நம்ம சிக்கன் வச்சு ஒரு கிரேவி பண்ணுவோம்ல அதே ஸ்டைல்ல எக் வச்சு காமிக்க போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெசிபி குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ். அது உங்களுக்கே தெரியும். எப்பவுமே நம்ம Chef Gayathri's Kitchen சேனல்ல எப்பவுமே குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தான். சமைக்க தெரியாதவங்க கூட நம்ம ரெசிபிஸை சமைக்கலாம். சரி, இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. மேல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா எவ்ரி வீக் நம்ம 2 ரெசிபிஸ் போடுறோம். நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வீடியோவை பார்த்துட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா @Chef Gayathri's Kitchen இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ டிஷ்குள்ளே போகலாம். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 8 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது எதர் நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை முழுசாக கூட வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 5 லவங்கம், சின்ன பீஸ் 4 பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி லீஃப், ஸ்டார் அனிஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 ஏலக்காய். இது நான் வெங்காயம் வச்சிருக்கேன். இது 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நறுக்குனாதான் உங்களுக்கு நல்ல கிரேவி நிறைய வரும். கழிச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக கறி குழம்போ இல்லை முட்டை தொக்கு இந்த மாதிரி தொக்கு பண்ணுறப்போ கறி ஸ்டைலில் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வேகும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பக்கத்துலேயே இருந்து வதக்கி விடுறேன். அப்பப்போ ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்க ஏலக்காய் பிரிஞ்சி லீஃப்லாம் போட்டிருக்கோம். அதனால் சும்மா ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விடலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. நார்மலாக நம்ம கறி குழம்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கிரேவி பண்ணுறப்போ எப்போவுமே டக்குன்னு கீழே வந்து கடாயெல்லாம் பிடிச்சிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் அழகாக நம்ம வதக்குறப்போ எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி தெளிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிக்கணும். நீங்கள் முன்னாடியே தெளிச்சிங்கன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து போகவே போகாது. அந்த தொக்குக்கு அந்த ஃப்ளேவரே கொடுக்காது. ஸோ இந்த தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி நான் போட போகிறேன். அந்த பேஸ்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சிட்டு உங்களுக்கு அரைக்கிறேன். நான் அந்த இன்க்ரீடியண்ட்டை இப்போ ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு இந்த முட்டை கிரேவி. இங்கே பாருங்கள் எவ்வளோ குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு கறி தொக்கு மாதிரி ஒரு முட்டை கிரேவி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். ஒரு 5 to 6 காஞ்ச மிளகாய். குண்டு மிளகாய் போடாதீங்க, ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இதுலயே ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு 8 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த முட்டையை இப்போ இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா டீப் கட் கொடுக்கணும். அந்த மஞ்சள் வரைக்கும் இங்கே பாருங்கள், கத்தியில் அந்த மஞ்சள் வரணும். அந்த மாதிரி ஒரு 4 கட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரேவி வந்து நல்லா உள்ள வரைக்கும் போகும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அந்த ஸ்கின்லேயும் சரி அந்த கேப்ஸ்லேயும் சரி நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சூடான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த குழம்பை ஊற்றிட்டு சாப்பிடணும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குவிக் அண்ட் ஈஸியான எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த முட்டை எப்படி பர்ஃபெக்டாக சாப்பிடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சோம்போட ஃப்ளேவர், அந்த மிளகாவோட காரம், அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக பிளெண்டாக இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Chef Gayathri's Kitchen. See you on the next video. Bye.